அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 2 கொஷினை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, சமூக அரசியல் தலைவராக அம்பேத்கரின் பங்களிப்புகளை விவாதிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது விவாதிக்கும் பொழுது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அது சமூக தலைவராகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடு விவாதம் பண்ணோம். இல்லை அவர் சமூக தலைவர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவராகவும் இருந்தாலும் நம்ம அந்த சைட்லேயும் பண்ணிவிட்டு கடைசியில் பேலன்ஸ்டாக ஒரு ஆன்சர் நம்ம பண்ணணும். விவாதிக்கவும் அப்படின்னா அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழகத்தின் பொருளாதார தேசியவாதத்தை பரப்புவதில் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களின் பங்களிப்புகளை கேட்க. இது ஒரு 2019 இதே மாதிரி ஒரு கேள்வி, மதுரை காந்தியன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி அவரை பற்றியான பங்களிப்புகளை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரியான புனைப்பெயர்கள் அந்த நேமுடைய ஷார்ட் ஃபார்ம் அந்த நேமுடைய எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் கேட்பாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம்னா விவிஎஸ் ஐயர்னு சொல்லுவாங்க, வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி கேட்கப்படும் பொழுது நமக்கு ஆன்சர்ஸ் தடுமாற்றமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கும்போதே விவிஎஸ் ஐயர்னு படிச்சிருக்கோம். பட் அதோட எக்ஸ்பான்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விஓசி பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களுடைய பங்களிப்பு. இது இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த கொஷினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. ஸோ அப்போ நம்ம படிக்கும்பொழுது கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசித்து நம்ம படித்தது எல்லாமே நம்ம எக்ஸாமில் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காம கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம அனலைஸ் பண்ணி இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் திங்க் பண்ணுற அளவுக்கு சில நேரங்களில் கேள்விகள் இருக்கும். அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கேள்விகளை அமையும் போது ரொம்ப கடினமானதாக நமக்கு தோன்றும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரியான நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா?